அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பரபரப்பான செய்திங்க, மகிழ்ச்சியான செய்தி. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆஸ்கார் நிறுவனம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகனுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. அந்த அழைப்பை திரையுலகம் மட்டுமல்ல, அரசியல் உலகமும் அந்த நடிகரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. நடிகர் கமலஹாசன், உலக நாயகன் கமலஹாசன், அதையும் தாண்டி விண்வெளி நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நீங்க ஆஸ்கார் வாங்குற இடத்துல இல்லைங்க, கொடுக்கிற இடத்துக்கே வந்துட்டீங்க என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆஸ்கார் நிறுவனம், அந்த அகாடமி கமலஹாசன் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. 2026 97வது ஆஸ்கார் விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ். அதுல மார்ச் 15ஆம் தேதி நடக்க போகுதுங்க. அந்த ஆஸ்கார் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்துல 10,000 பேர் கிட்ட உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவங்கதான் வந்துட்டு திரைக்கலைஞர்கள், யார் யாருக்கெல்லாம் வந்து திறமைகள் இருக்குது, அவங்க என்ன சாதனை செய்திருக்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக இந்திய சினிமா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடுகளிலும் இருக்கக்கூடிய திரைத்துறை, அதுல இருந்து குறிப்பிட்ட சிலரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, பரிந்துரை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆஸ்கார் விருதை வந்து வழங்குவாங்க. சோ அந்த இடத்துல வந்து நம்முடைய நடிகர் கமலஹாசன் போக போறாரு. சோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்திங்க. அதாவது இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ஜாதி, மதம், சமூகம், அரசியல் எதையும் பார்க்காமல் ஒரு திரைக்கலைஞனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது அப்படின்னா அதற்கு நாம வந்து மனதார பாராட்டு தெரிவிக்கணும். அதனால நம்ம சேனல் சார்பாக நடிகர் கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா தமிழ் சினிமாவில இருந்து ஒருத்தர் வந்து அமெரிக்கா போறாரு, ஆஸ்கார் விருது வழங்குற நிகழ்ச்சியில போயிட்டு அவரு வந்து மத்த ஆக்ட்ரஸ வந்து செலக்ட் பண்றாரு அப்படின்றப்ப நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான் அது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2024 முதல்ல தமிழ் சினிமாவில ஆஸ்கார் நிறுவனம் யார கூப்பிட்டாங்க, யாருக்கு அழைப்பு விடுத்தாங்கன்னா நம்மளுடைய நடிகர் சூர்யா அவர்கள் தான். ஜெய்பீம் திரைப்படம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றிங்க. அந்த திரைப்படம் அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நடிகர் சூர்யா அவர்களுக்கு இதே ஆஸ்கார் நிறுவனம் வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. நீங்க வாங்க, நீங்களும் வந்து எங்க குழுல வந்து இணைந்து நீங்களும் வந்து செலக்ட் பண்ணுங்க, ஓட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுதாங்க. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நடிகர் கமலஹாசன் அவர்களை தான் வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. இது வந்து மகிழ்ச்சியான ஒரு செய்திங்க. அப்படிப்பட்ட உலக நாயகன், விண்வெளி நாயகனாக மாறிய தக்லைஃப் திரைப்படம் 37 வருடங்களுக்கு பிறகு இயக்குனர் மணிரத்னமும் நடிகர் கமலஹாசனும் இணைந்து நடித்து வெளியே வந்த அந்த திரைப்படம் மாறுபட்ட திரை விமர்சனங்களை வந்து வாங்கிச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் கேங்ஸ்டர் திரைப்படம் தான் வெளியில வந்ததுங்க. உள்ளவை பாத்தீங்கன்னா இந்த வப்பாட்டிக்கு சண்டை போடுற மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் வந்து மணிரத்னம் உள்ள வச்சிருக்கிறாரு. மற்ற திரைப்படங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காட்சியை உள்ள கொண்டு வந்துட்டாரு. திரிஷாவோட காட்சியை மட்டும் தூக்கி இருந்தாங்கன்னா உண்மையிலே படம் வந்து ஒரு சூப்பரான படங்க. ஏன்னா வெளிநாட்டுல உள்ள திரைப்படங்கள் இப்படி கேங்ஸ்டர் திரைப்படமா வரும்போது நாம் வந்து கூப்பிட்டு பாராட்டும். ஆனால் இந்திய சினிமாவில் தமிழ் நடிகர் ஒருத்தர் அவர் நடித்து இந்த வயதில் நடித்து வெளிவந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் வந்து தக்லைஃப் திரைப்படம். அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா ஏன் வந்து நடிகர் கமலஹாசனை வந்து இந்த திரை உலகம், அரசியல் உலகம் வந்து கொண்டாடல இந்த திரைப்படத்தை அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம் வந்துட்டு அரசியல். மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சதுல எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. எப்ப வந்து நீங்க அறிவாலயம் பக்கம் போயிட்டு நின்னீங்களோ வாசல்ல, அப்பவே நாங்க வந்து முடிவு பண்ணிட்டோம், எந்த திரைப்படம் கமலஹாசன் நடித்தாலும் படம் தமிழ் சினிமால ஓடாது, தமிழகத்துல படம் ஓடாதுன்றதை நாங்க வந்து முடிவு பண்ணிட்டோம். இதே நிலையில தான் நடிகர் சூர்யா அவர்களுக்கும் இருந்தது. அவர் எப்ப வந்து டிஎம்கேவை ஆதரித்து பேசினாரோ அப்பவே வந்துட்டு ரெட்ரோ இல்லைங்க, எந்த திரைப்படம் நீங்க எடுத்தாலும் பரவாயில்ல, தமிழகத்துல உங்க படம் ஓடவே ஓடாதுன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பார்வை என்பது தவறானது. அரசியல், சினிமா இந்த ரெண்டையுமே வந்து பிரிச்சு பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு கலைஞனுக்கான அங்கீகாரம் என்ன, அவனுக்கான அந்த திறமை என்ன, அதை வந்து நாம பாக்குறது இல்லை. நடிகன்னா நீ நடிக்கிற வேலையை மட்டும் நீ பாரு, உனக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது. மற்ற ஸ்டேட் எல்லாம் வந்துட்டு எந்த நடிகனும் வந்து நாடாளணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. தமிழகத்துல மட்டும் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன் சினிமால இருக்கிறவங்க மட்டும்தான் நாடாளணுமா? தமிழகத்தை வந்து ஒரு தமிழன் ஆளக்கூடாதா? இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில தான் வந்து நடிகர் கமலஹாசனும் சூர்யாவும் சிக்கி இருக்கிறாங்கன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இனி வரக்கூடிய எந்த நடிகனாக இருந்தாலும் சரி, சினிமாவில வந்தியா நடிச்சியா போனேன்னா பரவாயில்லங்க, அதை தாண்டி நீ அரசியலுக்குள்ள வந்த கருத்தெல்லாம் பதிவு பண்ணனா சத்தியமா உன் படம் தமிழகத்துல ஓடவே ஓடாதுன்றத தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றத நாம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆஸ்கார் விருது என்றால் என்ன? அந்த ஆஸ்கார் விருதை ஒரு முறையாவது இந்திய சினிமா மட்டுமல்ல, எந்த நாடகத்தாலும் சரி அங்க உள்ள திரைப்பட கலைஞன் வாங்கணும்னு ஏன் நினைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விருதுகள்ல உயரிய விருதாக ஆஸ்கார் விருது தான் இருக்குதுங்க.
அந்த ஆஸ்கார் நிறுவனம், அதாவது 1927 அமெரிக்காவில் திரைத்துறை கழகம், அவங்கதான் வந்துட்டு அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு 28 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 1953 அந்த ஆஸ்கார் விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து தொலைக்காட்சிகள்ல டைரக்டா வருது, மக்கள் பார்க்கக்கூடிய வகையில. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நிகழ்ச்சிகள் வருது, ஆனால் ஆஸ்கார் நிகழ்ச்சி மட்டும்தான் அதிக மக்கள் பார்வையிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்கிறது. அப்படி ஒரு சாதனையை வந்து இன்னைக்கு ஆஸ்கார் நிறுவனம் வந்து படைத்து இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால ஒவ்வொரு வருடமும் வந்து ஆஸ்கார் விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்கார் நிறுவனம் வந்து நடத்துவாங்க. அப்ப ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய திரைத்துறை, அதுல இருந்து ஒரு 28 29 பேர் அந்த மாதிரி குறிப்பிட்ட சிலரை வந்து தேர்வு செய்வாங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்துட்டு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 29 படங்களுக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க, எல்லா மொழிகளிலும் கலந்த திரைப்படங்களுக்கு. தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 திரைப்படங்கள். என்னென்ன திரைப்படங்கள்லாம் அப்படின்னா மகாராஜா, தங்குலான், கொட்டாங்காளி, ஜிகிர்தண்டா XX, அதுக்கு பிறகு வந்து வாழை, ஜமா அப்படின்ற ஒரு 6 திரைப்படங்களை வந்து பரிந்துரை செய்திருக்காங்க மத்திய அரசு. அதுவும் போக வந்துட்டு இந்திய சினிமாவில் முதலாக ஒரு ஆஸ்கார் விருது யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1983 வருடம் வெளிவந்த காந்தி திரைப்படம். அந்த திரைப்படத்துல ஆடை வடிவமைப்பாளராக இருந்த பானு அத்தையா அவர் தான் வந்து முதல் ஆஸ்கார் விருது வாங்கினது. அதற்கு பிறகு 2009 வெளிவந்த ஸ்லம்டாக் மில்லியனியர் அந்த திரைப்படத்துக்கு இசை அமைத்ததற்காக நம்மளுடைய இசை புயல் AR ரகுமான் அந்த ஆஸ்கார் விருதை வந்து வாங்கியிருந்தார். அதனாலதான் இன்னைக்கும் ஆஸ்கார் நாயகன் அப்படின்னு நாம வந்து அவரை தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதற்கு பிறகு RRR திரைப்படம், அந்த திரைப்படத்துல நாட்டு அந்த பாடலுக்கு இசை அமைத்த கீரவாணி அவர் வந்து ஆஸ்கார் விருதை வந்து வாங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் ஆஸ்கார் விருதை வந்து வாங்கியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்க தமிழ் நடிகர்களை வந்து கூப்பிட்டாங்க அப்படின்றது நமக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம்ங்க. அதனால நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாழ்த்துக்கள். இன்னைக்கும் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பாமர மக்கள் திரைத்துறைக்குள்ள வரும்பொழுது அவங்க நினைக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க, கமலஹாசன் மாதிரி நடிக்கணும், ஐயா சிவாஜி கணேசன் மாதிரி வரணும். ஐயா சிவாஜி கணேசன் நடித்த கட்டபொம்மன் திரைப்படத்துல அந்த வசனத்தை மட்டும் அவங்க பேசி நடிச்சுட்டாங்கன்னா திரைத்துறையில அவங்க வந்து பாஸ். அப்படிதான் வந்து இன்னைக்கும் நிறைய இளைஞர்கள் அந்த கனவோட உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, நல்ல திரைப்படத்தை எடுங்க, இங்கே உள்ள இளைஞர்களை கெடுக்கிற மாதிரியான திரைப்படங்கள் எடுக்காதீங்க. சமுதாயத்துக்கு தேவையான நல்ல திரைப்படங்களை வந்து நீங்க எடுக்கணும், ஆஸ்கார் விருது வாங்கணும், ஆஸ்கார் கொடுக்கிற இடத்துக்கும் வந்து நீங்க போகணும். சோ அதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. மறுபடியும் வந்து நம்ம ஒரு நல்ல செய்தியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.